Hello friends, welcome to CS Theory Tamil. இந்த வீடியோல most recently used page replacement technique னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறோம். இந்த page replacement technique எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா virtual memory அப்படிங்கிற கான்செப்டை அச்சீவ் பண்றதுக்காக. இதில் என்ன பண்ணுறோம், ரேம்லையும் செகண்டரி மெமரியில் இருக்கக்கூடிய பேஜஸையும் ஒன்றுலேருந்து ஒன்று ஸ்வாப் இன் ஸ்வாப் அவுட் பண்ணுறோம். நமக்கு தேவையான பேஜை உள்ளே கொண்டுட்டு வந்துட்டு தேவையில்லாத பேஜை வெளியில் கொண்டுட்டு போகிறோம். அதாவது பேஜை ரீப்ளேஸ் பண்ணுறோம். எந்த பேஜை புது பேஜுக்காக வெளியில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக் தான் இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக். நம்ம ஆல்ரெடி FIFO, ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு 3 டெக்னிக் பார்த்துருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் என்னென்னா, எந்த பேஜை அவைலபிள் பேஜஸில் எந்த பேஜு இப்போ தான் யூஸ் ஆகிருக்கோ அந்த பேஜை தூக்கிட்டு புதுசாக CPU டிமாண்ட் பண்ணுற பேஜை அங்கே ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பேஜ் இப்போ தான் யூஸ் ஆகிருக்கு, அது மறுபடியும் உடனே யூஸ் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு அஷ்யூம் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக யூஸ் ஆகிருக்க பேஜை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதுசாக CPU டிமாண்ட் பண்ணுற பேஜை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இதுதான் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்கு. இந்த எக்ஸாம்பிளில் 4 ஃப்ரேம்ஸ் இருக்குது. இனிஷியலாக ரேமு காலியாக இருக்கும், 7லாம் இல்லை, இனிஷியலாக ரேம் காலியாக இருக்கும். நம்ம CPU வேறு டிமாண்ட் பண்ணுறான், பேஜ் நம்பர் 7 லோட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. நம்மளுடைய ரேமு காலியாக இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரேம்ஸும் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே 7 லோட் பண்ண, எனக்கு பேஜ் ஃபால்ட் ஆகுது, அதாவது 7 அப்படிங்கிற பேஜ் மிஸ் ஆகுது, இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் 7 லோட் பண்ணு. அடுத்து CPU டிமாண்ட் பண்ணுறது 0, செகண்ட் ஃப்ரேமில் 0, தேர்டு ஃப்ரேமில் 1 அண்ட் ஃபோர்த் ஃப்ரேமில் 2 அப்படின்னு சொல்லிட்டு காலியாக இருக்க ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் CPU டிமாண்ட் பண்ணுற ஒவ்வொரு பேஜையும் நம்ம லோட் பண்ணுறோம். அடுத்து CPU டிமாண்ட் பண்ணுறது பேஜ் நம்பர் 0, அவைலபிள் பேஜஸ்லேயே 0 அவைலபிளாக இருக்குது, அதாவது பேஜ் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்தது CPU டிமாண்ட் பண்ணுறது பேஜ் நம்பர் 3. அவைலபிள் பேஜஸ் என்ன, 7, 0, 1, 2. அதாவது எனக்கு ஃப்ரேம்ஸ் காலியாக இல்லை, CPU டிமாண்ட் பண்ணுற பேஜான 3யும் இல்லை. ஸோ இருக்கிற ஒரு பேஜை நான் வெளியில் தள்ளிட்டு தான் புது பேஜை லோட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த பக்கமாக அதாவது வந்த பேஜஸில் இருக்க பேஜஸில் எந்த பேஜ் இப்போ தான் யூஸ் ஆகிருக்கோ அதை தூக்கு. யார் யாருக்கா 7, 0, 1, 2, 0 தான் ரீசண்டாக யூஸ் ஆகிருக்கு. ஸோ 0க்கு பதிலாக 3யை ரீப்ளேஸ் பண்ணு. அடுத்ததான் மறுபடி CPU யாரை டிமாண்ட் பண்ணுறா, 0வை டிமாண்ட் பண்ணுது. மறுபடி இருக்கிற பேஜஸை செக் பண்ணும். இப்போ இருக்கிற பேஜஸ் என்னென்ன, 2, 1, 3, 7. 0வை டிமாண்ட் பண்ணுது. இந்த பக்கம் பார்த்தா 3 தான் ரீசெண்டாக யூஸ் ஆகிருக்கு. ஸோ 3யை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 3க்கு பதிலாக 0வை போடு. அடுத்தது 4ரை டிமாண்ட் பண்ணுது. CPU இந்த பக்கம் வந்து பார்க்கும், 0 தான் இப்போ ரீசெண்டாக யூஸ் ஆகிருக்கு, அதனால் 0க்கு பதிலாக 4ரை ரீப்ளேஸ் பண்ணு. ஸோ அதே மாதிரி எல்லா பேஜஸும் ரீப்ளேஸ் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் 2 ஹிட் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அண்ட் 12 பேஜ் ஃபால்ட் கிடச்சிருக்கு. அவைலபிள் ஸ்ட்ரிங்ஸ் எத்தனைன்னா 4, அவைலபிள் பேஜஸ் என்ன 14. அப்போது ஹிட் ரேஷியோ அப்படிங்கிறது 2 divided by 14 into 100, அதாவது ஹிட்டான பேஜ் 2, அவைலபிள் பேஜ் 14 into 100 போட்டால் ஹிட் ரேஷியோவும் 12 அப்படிங்கிறது பேஜ் ஃபால்ட்டு, அவைலபிள் ஸ்ட்ரிங்ஸு 14 into 100 போட்டால் ஃபால்ட் ரேஷியோவும் நமக்கு கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக் என்னென்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட 1, 2, 3, 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரிங். அப்படின்னா 3 ஃப்ரேம்ஸ் இருக்குது, 3 ஃப்ரேம்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு 3 பேஜஸ் ஃபில் ஆயிரும். இப்போ 4th பேஜை கேட்கும்போது எனக்கு ஃப்ரேம்ஸும் ஃப்ரீயாக இல்லை, பேஜும் அவைலபிளாக இல்லை. ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டில் 1ஆம் நம்பர் பேஜ் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு பண்ணியிருப்போம். அதனால் 1க்கு பதிலாக 4 அப்படிங்கிற பேஜை போடு அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டில் இப்போ ரீசெண்டாக யார் யூஸ் ஆகிருக்கா 3, அதனால் 3க்கு பதிலாக 4ரை ரீப்ளேஸ் பண்ணு. லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸில் செக் பண்ணும், கடைசியாக யார் யூஸ் ஆகிருக்கா 1, அதனால் 1க்கு பதிலாக 4ரை ரீப்ளேஸ் பண்ணு. ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் இந்த பக்கமாக அதாவது இன்கமிங் பேஜஸில் வரப்போகிற பேஜஸில் யார் கடைசியாக யூஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா 3. இப்போ 3க்கு பதிலாக 4ரை ரீப்ளேஸ் பண்ணு. இவ்வளோ தாங்க மொத்தமாக பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக். தேங்க்யூ.